நாம் இன்னொரு அப்டேட்டை கண்டிப்பாக கொடுப்போம். கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 90 நாள் வாழ்ந்தார். அவருக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்தார் விஜய் சேதுபதி. ரெட் கார்டு கொடுத்து தன்னை ஒரு மாசன உணர்ந்தார் விஜய் சேதுபதி. அதற்கு பிறகு அவர் கூடிய பார்வதிக்கு வேறு ரெட் கார்டு கொடுத்தார். இப்போ இவர் என்ன பண்ணார்னா, கமருதீன் வெளியில் வந்து ஒரு ஃபேன் மீட் நடத்தினார். ஆவடியில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அடுத்த ஒரு ஃபேன் மீட்டை இன்று நடத்துகிறாருங்க. 15/1/2026 பொங்கல் ஆகிய இன்று செஞ்சியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற போகுது. செஞ்சியில் இருக்கும் கமருதீன் ஃபேன்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். செஞ்சியில் வெல்கம் கிங் கம்ரு மீட் 6 PM செஞ்சியில் இருக்கிற நண்பர்கள்லாம் 6 மணி அளவில் கமருதீனை வந்து நீங்கள் சந்தித்து அவரை நீங்கள் வாழ்த்தலாம், அவர் உங்களை வாழ்த்தலாம். யோசிச்சு பாருங்கள், ரெட் கார்டு வாங்கினாங்க. ஆனால் ரெட் கார்டு வாங்கினவங்க ரெக்கார்ட் படைக்கிற மாதிரி ரசிகர்கள் சந்திப்பு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, விஜய் சேதுபதி தான் இந்த நிகழ்வில் ஒரு ஏமாற்றப்பட்டவர்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரெட் கார்டு கொடுத்த உடனே என்னமோ விஜய் சேதுபதிக்கு ஒரு மாசு ஏற்பட்டுருன்னு அவர் நினைச்சாரு. யாருக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்கள மக்கள் தூக்கி வெளியில் அனுப்புனாங்க. அதுவே அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிலடியாக இருந்தது. இப்போ ஃபினாலேவுக்கு ரெட் கார்டை ரிவோக் பண்ணிவிட்டு, ஏன்னா கமருதீன் பாரு வந்தால் தாங்க ஃபினாலே நிறைய நண்பர்கள் பார்ப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, எபிசோடாக பார்ப்பாங்க. லைவ் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து லாபம். லைவ் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் தானே, இதை கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிரிஞ்சாக இருக்கு. அதாவது ஒரு 4-5 ஃபேன்ஸுக்கு வந்து இது அப்படியே பாசிட்டிவாக மாறிடுச்சு, இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு கூவுறானுங்க. ஆனால் 4 லட்சம் பேர் பார்க்கல. எது லாபம்? விஜய் டிவி நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.